Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான மேங்கோ ரைஸ் எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். இது போல் இந்த சீசனில் நமக்கு மேங்கோ நிறைய கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த டேஸ்ட்டுக்கு பிரியாணியை தோத்துறங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 2 கிராம்பும் ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணால் நமக்கு மேங்கோவோட ஃப்ளேவர் கிடைக்காது, அதுக்காக தான். இப்போ அடுத்ததாக 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் 3 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் டோட்டலாகவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டோட்டலாகவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2மே கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும், அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு துருவினது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ஆட் பண்ணும்போது சாப்பிடும்போது நமக்கு அந்த மேங்கோவோடு சேர்த்து வாயில் கடிப்படும், அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இஞ்சி பூண்டு இப்படி துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா நமக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்காக 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் மேங்கோவும் துருவி வச்சுருக்கேன். இதில் புளிப்பு தன்மை குறைவாக இருக்கும், அதனால் நான் பெரிய சைஸ் மேங்கோவை துருவி வச்சுருக்கேன். புளிப்பு தன்மை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக மேங்கோ ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஆட் பண்ணுற கேரட்டும் மேங்கோவோட அளவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போ நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடய சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கேரட்டையும் மேங்கோவும் வதக்கும் போது நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி மேங்கோவோடு சேர்த்து கேரட்டை ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு தன்மையும் ஸ்வீட்னஸும் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்காக 1.25 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அலசி 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஊற வச்சா போதும், இதுக்காக தனியாக டைம் எடுத்து ஊற வைக்க வேணாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வதக்கின பிறகு இது கூட நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் தண்ணி நான் அரிசியில் ஊற வச்சுருக்கேன். 2 கப் தண்ணி இப்போ நான் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். ஊற வச்சுருந்த அரிசியும் நம்ம ஆட் பண்ணி ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் கொடுத்தோம்னா அரிசிலாம் உடஞ்சிரும். ஸோ இது போல் ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்த பிறகு நாம் குக்கர் மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். குக்கரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இது போல் மூடியை நீங்கள் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சு பாருங்கள், மேலே அரிசி நமக்கு தெரியும். இப்போ நாம் எல்லாம் கலந்து வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்து மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி குக்கர் மூடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும். இதே போல் தான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, எந்த மிக்சட் ரைஸ் நீங்கள் செஞ்சாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினஸாக இருந்தால் கூட சாதம் குழையாமல் தீஞ்சு போகாமல் உதிரியாக சூப்பராக செய்யலாம். பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது. அதனால தான் முதலையே நீங்கள் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டிங்கன்னா விசில் அதிகமாக விட்டாலும் தீஞ்சிரும், குறைவாக விட்டாலும் நமக்கு வேகாது. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கரெக்டான பக்குவத்தில் நம்ம இது போல் மிக்சட் ரைஸ்லாம் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்க்கும்போதே அந்த டெக்ஸ்சர் நல்லா தெரியுது. பிரியாணியோ மிக்சட் ரைஸோ நம்ம கடைகளில் வாங்கும் போதும் இல்லை சில டைம் நம்ம வீட்லேயே செய்யும்போது கூட ரொம்ப உதிரியாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப ஹார்டாக நம்ம செஞ்சுருவோம். அப்படி செய்யும்போது சின்ன பிள்ளைங்களோ இல்லை பெரியவங்களோ சாப்பிடும்போது நமக்கு தொண்டையில் அடைக்கிறது போல் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பிகினர்ஸ் கூட சூப்பராக உதிரியாக நம்ம எல்லா மிக்சர் ரைஸுமே செஞ்சிடலாம். அதே போல் தண்ணியோட அளவும்
கிடைக்கும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி மெஷர் பண்ணி டோட்டல் அளவில் 1/2 கப்போ இல்லை 3/4 கப் அளவு தண்ணியும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா சாதம் இது போல் உதிரி உதிரியாக சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு ஆப்டாக பாயில்டு மசாலா எக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கிற தண்ணியோட அளவு, வேக வைக்கிற மெத்தட் எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான மேங்கோ ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.